சொன்னாங்க, எங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்கன்னா இந்த வாரம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கிப்பீங்கன்னா. ஆமாம், பிஆர் வெளில செட் பண்ணுறோம், நல்ல பேர் வாங்கிட்டு ஓட்டு போட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் ஆட தெரிலங்க, ஏதோ ப்ரொமோலாம் பார்த்து அரோரா கிட்ட உட்காந்து பேசினாரு, பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறாரு, அவங்க நான் வெளில பிக் பாஸ் ஷோனா இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு, அதோ ப்ரொமோவில் வந்துட்டா கண்டென்ட் வந்துடும் நம்ம நினச்சிட்டு, அந்த ப்ரொமோவில் வந்தால் ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்று டான்ஸ் ஆனால் வந்துடும், ஏதோ ஒரு பொண்ணு கூட லவ் கண்டென்ட் கொடுத்தா வந்துடும், ஏதோ ஒரு பொண்ணு கூட அடல்ட் கண்டென்ட் பேசிட்டா வந்துடும், இல்லை கையை ஓங்கிட்டு வந்தால் ப்ரொமோவில் வந்துடும் நினச்சிட்டு வந்திருக்காரு அவர். ஸோ அதை மட்டும்தான் அவருக்கு தெரியுதே தவிர பிக் பாஸில் விஜய் சார் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்காவது உங்களுக்கு புரியுதா? அந்த டாஸ்க்கே அப்படிதான், பின்னாடி முதுகில் குத்துறதுன்னும் போது நான் கூட ஏதோ அப்பாவி மாதிரி ஏதோ கையை ஓங்கிட்டு வராரு அவ்வளோதானே தவிர ஓரளவுக்காவது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புரிதல் இருக்கும், இல்லை கேம் புரியலன்னா புரிஞ்சுக்குவாருன்னு. ஆனால் முரட்டுத்தனம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஃபுல் வெஞ்சன்ஸும் இருக்குது. சரியான என்ன சொல்கிறது, டர்ட்டி அக்லி கேம், அவ்வளோதான் சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. அதை நான் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். போன ஃபர்ஸ்ட் வாரத்தில் அரோரா துஷார், அது அரோரா ரொம்ப நல்ல பொண்ணு தான், அரோரா துஷார். அது துஷார் கேப்டன்சி போனோடனே கமருதீன் வந்தோடனே கேப்டன்சி டாஸ்க்கு அப்படியே வந்து நான் அப்பயே பேசின ஒரு பொண்ணு கொச்சே பேசின மாதிரி இருக்குமே தப்பாயிடுமேன்றதுக்காக பேசல. துஷார் கேப்டன்சி போனோடனே கமருதீன் கேப்டன்ஷிப் கேண்டிடேட் ஆகிறான்னா உடனே இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், இவன் ரொம்ப ஒழுங்குன்னு, அப்போ அங்கே சரியா வரல அப்படின்னு பாரு கிட்ட வந்தான். பாரு கிட்ட திருப்பி சண்டானே திருப்பி அங்கே போய் ஒட்டிக்கினா. அவன் துஷார் கிட்ட துஷார் வந்துட்டு அவனோட துஷார் இன்னைக்கு அவன் ஸ்டோரி சொன்னா ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சட்டிலாக இருந்ததுங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணலை. அந்த டீனேஜில் அவனுக்கு என்ன வந்து தேவைப்பட்டது, இல்லை அவன் லைஃப்பில் அவன் என்ன மிஸ் பண்ணா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்றதுல ரொம்ப சட்டிலாக இருந்தான். என்னை கேட்டால் அந்த அரோரா பொண்ணுக்கிட்ட வந்து தள்ளி நின்று அவன் இந்த கேம் ஆடினாலே நல்லா ஆடுவான். அதுதான் வந்து திருப்பி விஜேஎஸோ டீமோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அது நீங்கள் நேற்று ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் பார்த்துருப்பீங்க, அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிளிக் பண்ணுற டாஸ்க்லையும் பார்த்துருப்பீங்க, ஏன் அந்த மாஸ்க் டாஸ்க்லையும் பார்த்துருப்போம். அப்படின்னு சொல்லும்போது அந்த பொட்டன்ஷியலை ஒழுங்காக அவன் கேமில் போட்டாலே அவன் லைஃப் நல்லாயிருக்கும். இவ பின்னாடி சுத்தாம அவ்வளோதான். அப்போ இவ பின்னாடி சுற்றுற கமருதீன் என்ன ஆக போகிறான்னா, அவன் பிஆர் வச்சிருக்கான் இல்லை. ஸோ அவன் பிஆர் வச்சுட்டு எவ்வளோ நாள் தள்ளணுமோ தள்ளுவான். அதுக்கு மேலே அவர் ஒரு ஹீரோவை நடிச்சிருக்காராமே சீரியல்லாம், அந்த ஹீரோ ஃபேன்ஸ் எல்லாம் போடுவாங்க, இவர் ஹீரோவே இருப்பார். எங்கே நம்ம பாரு தான் எங்கே அடி வாங்க போதும் இவன் நலன்னு பார்த்தா ஏதோ ஒரு கோட்டிங் வந்து 3rd பிளேஸில், ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இவனுங்க தான் இருக்கானுங்களா. இந்த ரவுடி இருக்கான்ல, லோக்கல் ரவுடி வினோத், அப்புறம் வந்து இந்த கமருதீன் மாற்றி இருந்தாங்க. இப்போ கமருதீன் மேலே போயிட்டாராம், வினோத் கீழே வந்துட்டாராம். அஃபிஷியல் லூட்டிங்கில் 3rd பிளேஸில் பாரு இருக்காங்களாம், 4th வந்து அரோரா இருக்காங்களாம். அப்போ வந்து 5th கலை இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, டபுள் எலிமினேஷன் என்னமோ. ஆமத்த பாரு வந்து இப்போதைக்கு சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடுப்பு, இவனுங்க 2 பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கான், அதுவும் இந்த கமருதீன் இருக்கானா. வினோத் கூட விட்டுருங்க, அவர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணிக்கலாம், பாட்டு பாடுற என்னமோன்னு செய்கிறாரு. ஆனால் அந்த கமருதீன் எப்படி வாரம் ஒரு பொண்ணு கூட கேம் ஆனால் இதான் கேம் பிளேன்னு உனக்கு ஓட்டு போகிறது, ஒரு கும்பல் வெளில இருக்காடா அப்படின்னு கேட்டால், கும்பல் இருக்குது இல்லைன்றதை விட நீங்கள் ஒரு கும்பலை செட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல பிஆர்னு, அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஓகே பிஆர்னே வருது, பாரு வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க, ஒரு லுக் சேஃப் ஆகிட்டாங்க அப்படின்னு இருக்குது எனக்கு. இது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போயுமே லைவில் ஒரு சண்டை போச்சு, அந்த பொண்ணு பாட்டுக்கு கம்முன்னு இருந்துச்சு. நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க, நேற்று 1 hourலேயும் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த பொண்ணு வேலையை பார்த்துக்கிட்டு சாமான் தேய்க்கணுமோ பேசணுமோ வியானா அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் பேசிட்டு என்னமோ அந்த பொண்ணு இதுக்கு மேலே கேம் எப்படி கொண்டு போனான்னு ஒரு அனலைசேஷனுக்குள்ளே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. காலிலேருந்து 2 பேர் பர்சனல் ஸ்டோரி சொன்னாங்க, துஷார் சொன்னாங்க, கனியாக்கா சொன்னாங்க. கனியாக்கா கதை ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் அதில் அந்த அம்மா கதை, அவங்க தங்கச்சிங்க வளர்ந்தது, இவங்க தான் வளர்த்தது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த நரேஷன். ஆனால் நரேஷன் நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு அக்காவாக இருக்கிறதுக்கு பதில் அம்மாவாக இருந்து 2 தங்கச்சிங்களை வளர்த்துன்றாங்க. அதே மாதிரி ஃபீல் உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ தம்பிங்களும் கிடச்சிட்டாங்க, பிள்ளைங்களும் கிடச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அன்பு கேங்கு இன்னும் கொஞ்சம் அன்பு மழையை அப்படியே பொழியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதான் எனக்கு லைவில் நடந்து பெருசாக எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆப்பிள் கட் பண்ணுற சண்டை ஒன்று வந்துருக்கு ப்ரோமோவில், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து திவாகர் ஆரம்பித்தது தான். அவர் தெரியும், அவர் சாப்பாடு சோறுன்னு வரன்ட்டு. இப்போ அவர் சூப்பர் டீலக்ஸில் உட்காந்து இப்போ வந்து பாருக்கிட்ட அப்பப்போ உட்காந்து பேசுறதுனால இவருக்கான ஃபுட்டில் வந்து இவருக்கு தனியாக கொடுத்து வச்சிடறாங்க. ஒரு பழம் கட் பண்ணாலும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாலும் நேற்று கூட பவுல் எடுத்து வந்து சபரி கொடுத்துட்டாரு. ஏன்ப்பா சொன்னால் நானே வந்துருப்பேனே அப்படின்னாரு. ஸோ இவங்க வந்து கட் பண்ணுறதுல ஏதோ பார்ஷியாலிட்டி இருக்குன்னு இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அது உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது. அப்போ யார் கட் பண்ணதுன்னு கேட்டால் ரம்யா தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் கட் பண்ணேன் அப்படின்னு ரம்யா நீ கட் பண்ண எல்லாருக்கும் ஈக்குவலாக கட் பண்ணேன். நான் அப்படி இல்லை, எஃப்ஜேக்கெலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குன்னு வாயை விட்டுட்டாரு மனுஷன். அதனால் வந்துட்டு அந்த ரம்யா பொண்ணு வந்துட்டு நான் அப்படியே பண்ணுறேன், எல்லாருக்கும் ஈக்குவல் தான் பண்ணுறேன் பாருங்க சபரி என்ன இப்படி சொல்றாரு அப்படி இப்படின்னு. அப்போ வந்து சபரி சொன்னார், அப்பனா இனிமேல் கட் பண்ணும்போது நீயே பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மேபி அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜேக்கு 2 பீஸ் போட்டிருக்கலாம், எஃப்ஜேக்கோ கனிக்கோ போட்டிருக்கலாம். அது இவருக்கு ஃபீல் ஆகுது, இவர் சொன்னார் அதுக்கு நீ அங்கே போய் இருந்துருக்கணும், நீ பாருக்கிட்ட உட்காந்தோடனே அவங்க அது பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரம்யா ரொம்ப நியாயம் பேசுவாங்க, அவங்க வாயில பொய்யே வராது, ரைட்டா? அதனால் அப்படி ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக தான் பேசணும்னு சொல்லிச்சு. அது கொஞ்சம் நேரம் போச்சு, அது வேற ஒன்றும் பெருசாக இல்லை.
இதுதான் அந்த ஆப்பிள் கட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் பேசி அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஸோ ஒன்றும் ஆப்பிள் மேட்ரு தான். அது திவாகர் பண்ணுறதா பண்ணாரு. பாரு ரம்யா சொல்கிறத சொல்லிச்சு. இந்த கும்பல் திவாகரை வெளில அனுப்பதில் தெளிவாக இருக்காங்க. அது முதல்ல படத்தில் கை வச்சிருப்பாங்க. சண்டையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் லைவ்ல சண்டையாக நடந்தது. இது எனக்கு ஒன்றார வருமானு தெரில. இந்த கமருதீன் சும்மாவே இல்லாமல் நொய் நொய்னு போய் பாரு